ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 2 பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். அதை எடுத்து கட் பண்ணி, அதுவும் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னா, விதையெல்லாம் நீக்க வேண்டாம், விதையோடையே கட் பண்ணுங்கள். ரொம்ப தின் ஸ்லைஸாக மெல்லிசான சைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது சீக்கிரம் வெந்துடும், இல்லைனா நமக்கு மேலே கறிகிரும் உள்ளக்க வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தின்னாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் பாவக்காயோடையே சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்தோன்னா. இது போக நாம் இங்கே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கடலை மாவு சேர்க்குறனால நாம் ஹிங் சேர்க்க போகிறோம், பெருங்காயம் சேர்க்க போகிறோம், அந்த கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காண்டி. அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இது எல்லாத்தையும் இந்த பவுலில் கொட்டிட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை தண்ணி ஒரேடியாக பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துடக்கூடாது. சேர்க்காம ரொம்ப கம்மியாக தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரி தான் சேர்க்கணும். நல்லா சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன்னு. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த மசாலெல்லாம் நல்லா ஊறணும் உள்ளக்க, அதனால தான். ரொம்ப நேரம் வச்சா வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் எண்ணெயே நீங்கள் சூடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே என்னுடைய அடுப்பு இந்த எலக்ட்ரிக் அடுப்புனால அதில் ரொம்ப ஹையில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தீயை குறைச்சி வச்சிடணும். இந்த மாதிரி அடுப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீயை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாவக்காயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான். அதே போல் பாவக்காய் சிப்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப எண்ணெய் எடுக்க வேண்டாம். இந்த எண்ணெயை நம்ம இன்னொரு தடவை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் இருக்க இந்த பாவக்காயோட கசப்பு தன்மை எல்லாமே அதில் இறங்கிடும். ஸோ இந்த எண்ணெயை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் இப்போ வடை பொரிச்சிங்கனாலோ இல்லை அப்பளம் பொரிச்சிங்கன்னா கூட அதில் அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாகவே எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை பாவக்காயை உள்ளே போட்டு எண்ணெயில் பொரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அதுவே நல்லா பொரிஞ்சு லைட்டாக மிதக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி போட்டால் போதும். அப்போ தான் நம்ம பாவக்காய் அந்த சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நம்ம அடிக்கடி உள்ளக்க ஸ்பூனை விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ்ஸே நமக்கு வராது, ஒரு மாதிரி ஊறி போன மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை பேப்பர் டவலுக்கு மாற்றிடுறேன். அதாவது எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த வெங்காயம்லாம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு இல்லையா, சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ நான் மிச்சம் இருக்கிற அந்த பாவக்காய்களையும் போட்டு பொரிக்கிறேன். பாவக்காய் பொரிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே அள்ளி போட்டு பொரிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிங்க. ஏன்னா ரொம்ப அள்ளி போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அது மிதக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சரியாக வேகாமல் இருக்கும். அது கொஞ்சம் மிதக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விடணும், அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே ரெடி, நமக்கு பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ஏதாவது நீங்கள் டூருக்கு போகிறதா இருந்தால் லெமன் ரைஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்குது. கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே இதை பிடிக்கும். இல்லை வெங்காயம் நம்ம வெள்ளைப்பூடெலாம் வெட்டி போட்டிருக்கனால கட்டாயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஸ்நாக்கும் கூட ஈவினிங் டைமில். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.